சிங்கிள் மாம்ன்றது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா? நம்ம அந்த காலத்திலேயே ரொம்ப கஷ்டப்பட்டு, கஷ்டப்பட்டு இருந்தாங்கன்னு சொல்லுவாங்க. அந்த காலத்துல மேபி சோ மச் டிஸ்டர்பன்ஸ் இருந்திருக்காது. பட் இந்த காலத்துல ரொம்ப டிஸ்டர்பன்ஸ் இருக்குப்பா. இந்த டைம்ல திடீர்னு அந்த ஃபோட்டோ ஷூட் பூம் ஆன உடனே என்னால அது ஹேண்டில் பண்ண முடியல. என்னால வந்து ஃபேஸ் பண்ண முடியல. நான் கல்யாணம் ஆகி நல்லா இருக்கும்போது, ஷாலினி கல்யாணத்துக்கு கூப்பிட்டாங்க, சீமந்தத்துக்கு கூப்பிட்டாங்க, பேர் வைக்கிறதுக்கு கூப்பிட்டாங்க, வீடு இனாகுரேஷன் கூப்பிட்டாங்க. ஆனா, ஒன்ஸ் ஐ காட் திஸ் லைஃப் லைக் டிவோர்ஸ்ட் அண்ட் நோ ஹஸ்பண்ட். 2 வயசுல அவ அழுதா ஃபோட்டோ பார்த்துட்டு, டாடி என்கிட்ட பேசல. ஆனா இன்னைக்கு வந்து அவகிட்ட டாடினா யாரு? அவர் செத்து போயிட்டாரு அப்படின்ற அளவுக்கு தான் அவ நெனச்சிட்டு இருக்கா. குழந்தைக்காக வாழும் அப்படிலாம் கிடையவே கிடையாது. இந்த சொசைட்டி நீ எப்படி வாழ்ந்தாலும் உன்னை தப்பா பேசணும்னு முடிவு பண்ணிட்டா. அக்டோபர் 5ஆம் தேதி முதல் உங்கள் ஜெயச்சந்திரன் இப்பொழுது மிக பிரம்மாண்டமாக கீழ்கட்டளையில். ஆச்சி அதிரசமா விடுங்க, கையில தட்டி சூடான எண்ணெயில பொரிச்சா அதிரசம் ரெடி. ஹாய், திஸ் இஸ் தீபிகா ஃப்ரம் ரெட் நூல். இன்னைக்கு நம்மளோட எங்கே இவ்வளோ நாளாக ஆளே காணோம் அப்படின்ற அளவுக்கு ஷாலு வே யூ அப்படின்னு தான் வந்து இது எடுத்தோடனே நான் கேட்க வேண்டிய கேள்வியாக இருந்தது. பிகாஸ் வி ஹவ் சீன் யூ சோம்னி அதர் இது எங்கே காணாமல் போயிட்டாங்க ஷாலு, வை ஷீஸ் இன் துபாய், டூ மெனி கொஸ்டின்ஸ் டு பி ஆஸ்ட் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஹவ் ஆர் யூ? எப்படி போய்கிட்டு இருக்கு? First of all, thank you. Thank you, Deepika. How are you? I am okay. I am நான் good. நான் I am நான் சூப்பராக இருக்கேன். என்ன ஆச்சு? வேர் nice. இஸ் ஷாலு? ஷாலு டிசப்பியர் ஆகல. டிசப்பியர்லாம் ஆகல. இங்கே தான் இருக்கேன். பட் ஏன்னா ஐ சேஞ்ச் மை கெரியர். லைக் ஐ வாண்ட் டு டூ சம்திங். ஏதாவது ஸ்டேபிளா பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு யோசனை வந்துச்சு. ஸோ அதனால ஆஃப்டர் தட் சூப்பர் மாம் ஐ காட் சின்ன ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. இங்க வந்துட்டு ஒரு கிளப் வந்து ஓப்பன் பண்ணலாம்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் அது ஒரு சின்ன பிரச்சனை முடிஞ்சு, டிஜே வந்து கொஞ்ச நாளாவே அது ஒரு பேஷனா இருந்தது. அது கத்துக்கணும் அப்படின்னு. ஸோ அத டிசைட் பண்ணி, அத லேர்ன் பண்ணி ஒரு 8 மந்த்ஸ். அதுக்கப்புறம் இப்போ அதுல மூவ் ஆயிட்டு இருக்கேன். ஸோ அதுல கொஞ்சம் பிஸியா இருக்கேன். என்னால அங்க வந்து வந்து போக முடியல. பட் ஐ வில் கம் வெனெவர் ஐ வாண்ட். ஐ கேன். ஸோ அதுதான். வேற ஒண்ணும் பெருசாலாம் ஒண்ணும் கிழிக்கல இங்க. இது மட்டும் தான் பண்ணிட்டு இருக்கேன். பட் யா, ஆஃப்டர் சூப்பர் மாம் நாங்கள் எல்லாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணதே வந்து லைக் ஓகே யூல் பி ஹியர் அப்படின்ட்டு. வி டிட்ன்ட் எக்ஸ்பெக்ட் நீங்கள் வந்து துபாய் போய் செட்டில் ஆகிட்டு ஒரு டிஃப்ரெண்ட் கெரியர் போகிறது அப்படின்ட்டுலாம் ஒரு பக்கம் இருந்தாலுமே, ஐ திங்க் வி ஆர் ஆல்வேஸ் ப்ரவுட் லைக் டு see யூ, பிகாஸ் பீங் அ சிங்கிள் மதர் இஸ் நாட் அ ஈஸி ஜாப் அப்படின்னு இருக்கும்போது. ஸோ டெஃபினட்டாக அதை பற்றி பேசியே ஆகணும். ஆமா. ஆக்சுவலி அது ரொம்ப, ரொம்ப, ரொம்ப ஒரு பெரிய கடமை தெரியுமா? அது அதோட பெரிய ஒரு லெசனே இருக்கு. பயங்கரமான ஒரு லெசனு. நம்பளால இப்போ நம்மளுக்கு புடிச்சது, நம்மளோட விஷயம்னு எதுவுமே தனியா பார்க்கவே முடியாது. எல்லாமே அவளுக்கு புடிச்சது, அவளோடது, பேபியோட விஷயம் இதுதான் நம்மளால பார்க்க முடியுது ஆக்சுவலி. அ நான் வந்து ரொம்ப கான்ஃபிடென்ட்டா அவ முன்னாடி காமிச்சுக்கிறேன். இப்ப வரைக்குமே வந்து எனக்குன்னு உள்ள இருக்கிறதெல்லாம் நான் தனியா தான் பார்த்துக்கிறேன். பட் ஐ கான்ட் ஷோ ஹர் வாட் ஐ அம் இன்சைட். ஐ வாண்ட் மை டாட்டர் டு பி வெரி ஸ்ட்ராங். அதனால சிங்கிள் மம்ன்றது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா? நம்ம அந்த காலத்திலேயே ரொம்ப கஷ்டப்பட்டு, கஷ்டப்பட்டு இருந்தாங்கன்னு சொல்லுவாங்க. அந்த காலத்துல மேபி சோ மச் டிஸ்டர்பன்ஸ் இருந்திருக்காது. பட் இந்த காலத்துல ரொம்ப டிஸ்டர்பன்ஸ் இருக்குப்பா. அதெல்லாம் தாண்டி வர்றதுக்குள்ள ரொம்ப, 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 ரொம்ப கஷ்டம். ம்ஹ்ம். இப்ப நானும் நெறைய நியூஸ் எல்லாம் பார்க்குறேன்ல. நெறைய நியூஸ் எல்லாம் பார்க்கும்போது, ஏன் எல்லாரும் இப்படி இருக்காங்க? ஏன் எல்லாரும் சுயமா முடிவெடுக்க மாட்றாங்க? அப்படின்லாம் தோணுது ஆக்சுவலி. இல்லை, ஆக்சுவலி நானே கேட்கணுன்னு தான் இருந்தேன். பிகாஸ் 2023 அந்த ஃபோட்டோ ஷூட் போட்டது கரெக்டா? ஆமா. கரெக்ட்டா 2023 தல பர்த்டேக்கு முன்னாடி 2 நாள். அது மறக்கக்கூடாது. ஸோ ஆக்சுவலி அது அந்த ஃபோட்டோ ஷூட் வந்து என்னன்னு சொல்கிறது, கைண்ட் ஆஃப் ஒரு ஒரு புரட்சி அப்படின்ற மாதிரியே சொல்லலாம். பிகாஸ் நாட் எவ்ரிபடி ஹேஸ் தட் கட்ஸ் டு டூ அப்படின்னு வச்சுக்கோங்களேன். பிகாஸ் இட் இஸ் ஆல்வேஸ் த ஹாப்பினஸ் ஒரு பக்கம் வந்து காட்டுறது அப்படின்னு இருந்தாலுமே, டிவோர்ஸ் ஆல்சோ இட் இஸ் நாட் ஒரு டேபு.
நீங்க உங்களோட வாழ்க்கைய நோக்கி போக போறீங்க. யூ ஆர் ஹேப்பி அபவுட் யூ ஜஸ்ட் கம் அவுட் ஆஃப் இட் அப்படின்னு ஒண்ணு இருக்குல்ல. பிகாஸ் அத பத்தி பெருசா நீங்க ஓப்பன் அப் பண்ணதே இல்ல. வாட் ஆக்சுவலி ஹேப்பன்ட் அண்ட் ஹவ் யூ ஆர் கோப்பிங் அப் வித் இட் அப்படின்னு இருக்குல்ல. அது எப்படின்னா, அந்த டைம்ல திடீர்னு அந்த ஃபோட்டோ ஷூட் பூம் ஆன உடனே என்னால அது ஹேண்டில் பண்ண முடியல. அண்ட் தென் என்னால வந்து ஃபேஸ் பண்ண முடியல. ஏன்னா நான் வந்து அன்னைக்கு நிஜமாவே ஹேப்பியா தான் இருந்தேன். ஃபோட்டோ ஷூட் எடுக்கும்போது பயங்கர ஹேப்பியா இருந்தேன். ஐ நெவர் நோ இது வந்து நான் தான் ஃபர்ஸ்ட் பண்றேன்றது எனக்கு தெரியாது. அண்ட் மோரோவர் நான் தான் இது வந்து இவ்ளோ வைரல் ஆகுன்றதும் எனக்கு தெரியாது. போட்டு 2 நாள் கழிச்சு தான் அது பயங்கரமா கீவி எங்க அம்மா, "என்னடி பிரச்சனை? டிவிலலாம் உன் ஃபோட்டோ வருது" அப்படின்னு கேட்டாங்க. ஒரு பிரச்சனையும் இல்ல. எனக்கே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா, நான் பண்ணதுக்கான ரீசன் வந்து நெறைய பேர் வந்து இப்ப நம்ம நெறைய நியூஸ் பார்க்குறோம்ல. கல்யாணம் பண்ணி ஒண்ணு வந்து வரதட்சணை கொடுமையினால கொலை பண்ணிடுறாங்க கேர்ள்ஸ. இல்லையா, கேர்ள்ஸ் என்ன பண்றாங்க, கல்யாணம் பண்ணி இல்லீகல் ரிலேஷன்ஷிப்காக புருஷன போட்டு தள்ளிடுறாங்க. இந்த விஷயம்லாம் நான் பார்த்துட்டு இருக்கேனா, இங்க பார்க்கும்போது, "ஏன்யா? எதுக்குய்யா இதெல்லாம் பண்றீங்க? புடிக்கலன்னா புடிக்கல. மூஞ்சிக்கு நேரா சொல்லிட்டு, நீ போய் தனியா வாழு. நீ போய் தனியா வாழ வேண்டியது தானே." ஒரு உயிர் வந்து இவங்களுக்கு அவ்ளோ சாதாரணமா போயிடுச்சு. அதாவது ஒரு உயிர கொல்ற அளவுக்கு தைரியம் இருக்கு. ஆனா, அவங்க கிட்ட போய் சொல்ல தைரியம் இல்ல. "எனக்கு உன்ன பிடிக்கல. எனக்கு இந்த மாப்பிள்ளை பிடிக்கல. எனக்கு வேணான்னு" சொல்லி அந்த தைரியமான முடிவு எடுக்க முடியல. அது ஏன்னு எனக்கு தெரியல. அப்போ அவ்ளோ ஈஸி ஒரு உயிர அவங்க வந்து அழகா கொலை பண்ணிட்டு போயிடுறாங்க. அப்படின்னா நான்லாம் குத்தி குத்தி கொலை பண்ணியிருக்கணும். நான்லாம் எதுவுமே பண்ணவே இல்ல. நமக்கு எதுக்கு ஒரு உயிர் வாழ்ந்துட்டு போட்டுமே. பனிஷ்மென்ட் கடவுள் குடுக்க போறாரு. கர்மா இஸ் தேர். அண்ட் தென் நமக்கு செஞ்ச பாவத்துக்கு அவங்களுக்கே அதுவே நடக்கும். தானாவே நடக்கும். எதுவுமே பண்ண தேவையில்ல. விலகிட்டா போதும். தட்ஸ் இட். ஸோ அந்த அந்த ஒரு கான்ஃபிடென்ட் நான் அந்த டைம்ல கொண்டு வந்தேன். ஏன்னா நான் சஃபர் பண்ணி நான் வெளிய வரும்போது, எனக்கு என்ன தோணுச்சுன்னா, என்னோட டிவோர்ஸ் வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு பாடமா இருக்கணும். தட்ஸ் இட். யாருமே வந்து, "ஐயோ! எனக்கு டிவோர்ஸ் ஆயிடுச்சு." இப்ப என்னையுமே நெறைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் இருந்துச்சு முன்னாடி. இப்ப நான் ஃபில்டர் பண்ணிட்டேன். அந்த ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் எப்படின்னா, நான் கல்யாணம் ஆகி நல்லா இருக்கும்போது, "ஷாலினி கல்யாணத்துக்கு கூப்பிட்டாங்க, சீமந்தத்துக்கு கூப்பிட்டாங்க, பேர் வைக்கிறதுக்கு கூப்பிட்டாங்க, வீடு இனாக்ரேஷன் கூப்பிட்டாங்க." ஆனா, ஒன்ஸ் ஐ காட் திஸ் லைஃப் லைக் டிவோர்ஸ்ட் அண்ட் நோ ஹஸ்பண்ட் என்ன எங்கேயுமே கூப்பிடல. ஆனா கூப்பிடல, சில பேர் கூப்பிடல. நாட் எவ்ரிஒன். ஆனா எனக்கு அதுல வந்து காசு மிச்சம் தான். டிராவல் மிச்சம், காசு மிச்சம், எனக்கு வந்து டைம் மிச்சம். இது எல்லாமே மிச்சம் தான் ஆச்சு. அண்ட் மோரோவர் நம்ம மெச்சூர்ட் ஆக நம்ம லைஃப்ல பீப்பிள் சர்க்கிள் வந்து ஃபில்டர் ஆயிடுவாங்க. ஸோ அந்த மாரி நல்லாவே ஃபில்டர் ஆயி, இப்ப எனக்குன்னு ஒரு 4 பேரு, ஒரு 2 பேரு அப்படிதான் இருக்காங்க. அஃப்கோர்ஸ் லைக் நம்ம பார்க்குற விதமே மாறிடும் அப்படின்ற மாரி தான் இருக்கு. லைக் இஃப் யூ டிவோர்ஸ்ட்னா லைக் ஏதோ ஒரு தீண்டத்தகாதவங்க மாரி தள்ளி வைக்கிறது அந்த மாரிலாம் பார்க்குறாங்க. அஃப்கோர்ஸ் லைக் ஒரு விடோக்குமே அதே மாரி தான் பண்ற ஒரு சொசைட்டிக்குள்ள தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். இதுலயுமே வந்து டிஃபரன்சியேஷன் இருக்கு. லைக் மேரேஜ் ஆயிட்டு கொஞ்ச நாட்கள்ல டிவோர்ஸ் ஐ மீன் வித்தவுட் த சைல்டு டிவோர்ஸ் அப்படின்னா ஒரு மாரி பார்ப்பாங்க. வித் சைல்டு டிவோர்ஸ்னா வேற மாரி பார்ப்பாங்க. அட்லீஸ்ட் அந்த குழந்தைகளுக்காக ஒண்ணா இருக்கலாமே அப்படின்ட்டு இந்த மாரி சஜஷன்ஸ் வந்து நம்மள சுத்தி இருக்கிறவங்கலாம் வந்து குடுத்துக்கிட்டே இருப்பாங்கல்ல. நம்ம லைஃப் நம்மளுக்கு எப்படி இருக்கும்னு நம்மளுக்கு தான் தெரியும். ஸோ அஃப்கோர்ஸ் யூ வுட் ஹவ் வென்ட் த்ரூ அ லாட் டியூரிங் திஸ் டைம்ன்னு இருக்கும்போது அத பத்தி கண்டிப்பா பேசியே ஆகணும். இப்போ அந்த ஃபோட்டோ வைரல் ஆச்சுல்ல. இது நடந்து ஆல்மோஸ்ட் 3 இயர்ஸ் ஆகுதுன்னு நெனைக்கிறேன். 2 இயர்ஸ், 2 1/2 இயர்ஸ் ஆகுதுன்னு நெனைக்கிறேன். ஆனா இந்த ஃபோட்டோக்கு கீழ கமெண்ட்ஸ் எல்லாம் போடுறாங்கல்ல. "நீ வந்து என்னது அலுமினியம் வாங்கியிருப்பீங்க. அந்த காச வச்சு தான் ஃபோட்டோ ஷூட் பண்ணியிருப்பீங்க. அப்புறம் வந்து உன்ன வந்து விட்டதுக்கு உன் புருஷன் ரொம்ப லக்கி. ஐ அம் சாரி ஃபார் யுவர் ஹஸ்பண்ட்." அப்படி இப்படின்னு. நான் ஒரு உண்மைய சொல்லணும்னா, இப்ப வரைக்கும் என்னோட எக்ஸ் ஹஸ்பண்ட் எனக்கு வந்து கால் பண்ணிட்டு தான் இருக்காப்புல. கால் பண்றாருன்னா எப்படின்னா, "ஐ அம் சாரி. நான் தப்பு பண்ணிட்டேன். நான் வந்து ரொம்ப வந்து ம் உன்ன வந்து அ சரியா ட்ரீட் பண்ணல. அண்ட் நான் பாப்பா கிட்ட சரியா பேசல." பட் இப்போ வந்து எனக்கு அது நோ யூஸ். எனக்கு வந்து நான் அந்த அந்த டிப்ரஷன்லேருந்து வெளிய வர்றதுக்கு என்ன சுத்தி இருந்த என் தம்பிங்க, என் தங்கச்சி, என் ஃபேமிலி ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க.
அந்த டைம்ல எனக்கு கிடைக்காதது, இப்ப கிடைக்கும்போது எனக்கு அது யூஸ்ஃபுல்லே இல்ல. அதே மாரி என் பொண்ணும் 2 வயசுல அவ அழுதா ஃபோட்டோ பார்த்துட்டு, டாடி என்கிட்ட பேசலன்னு. ஆனா இன்னைக்கு வந்து அவகிட்ட டாடினா யாரு? அவரு செத்து போயிட்டாரு அப்டின்ற அளவுக்கு தான் அவ நெனச்சிட்டு இருக்கா. அப்படி இருக்கும்போது இன்னைக்கு வந்து பேசுறது ஒரு யூஸும் கிடையாது. ஏன்னா அவங்க தேடி தேடி பார்த்துட்டாங்க. என்ன மாரி ஒரு அடிமை கிடைக்கவே இல்ல அவங்களுக்கு. ஏன்னா இப்ப பொண்ணுங்க ரொம்ப கொஞ்சம் கிளவர் ஆயிட்டாங்க. போட்டு தள்ளிருவாங்க. அதெல்லாம் இந்த மாரிலாம் பண்ணா ஏதோ ஏதோ என்ன மாரி கொஞ்சம் என்னோட ஜெனரேஷன் அதான் மம்மியோட ஜெனரேஷனோட முடிஞ்சிச்சு. சாஃப்ட் கேர்ள்ஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல. அந்த மாரி என்னோட ஜெனரேஷனோட இந்த டாலரேட் கேர்ள்ஸ் முடிஞ்சுட்டாங்கன்னு நெனைக்கிறேன். இனிமே இந்த டாலரேட் பண்றது, ஓ மை காட்! இந்த ஊருக்காக வாழ்வோம், உறவுக்காக வாழ்வோம், குழந்தைக்காக வாழ்வோம் அப்படிலாம் கிடையவே கிடையாது. இந்த சொசைட்டி நீ எப்படி வாழ்ந்தாலும் உன்னை தப்பா பேசணும்னு முடிவு பண்ணிட்டா தப்பா தான் பேசப் போகுது. அந்த சொசைட்டிக்காக நம்ம வந்து ஒரு டேஷும் பண்ண தேவையில்ல. நம்ம வாழ்க்கைய நம்ம வாழணும். அவ்வளவுதான். நம்ம குழந்தைங்க கண்டிப்பா நம்மள புரிஞ்சுப்பாங்க. அப்படி புரிஞ்சிக்காதவங்க யாருமே நமக்கு வந்து தேவையே இல்லையே! யூ ரைட்? புரியுது, புரியுது. பட் ஆனா இப்போ இன்னொரு பக்கம் சொசைட்டிக்காக வாழ வேண்டாம் அப்படின்னு இருக்கும்போது, லைக் இட் இஸ் யுவர் ஓன் உலகம் அப்படின்னு அஃப்கோர்ஸ் யூ காட் யுவர் கிட் அப்படின்னு இருக்கும்போது, நம்ம ஆஃப் கேமரா கூட நம்ம நெறைய பேசியிருக்கோம். பிகாஸ் அ ஒரு குழந்தையா அதாவது அந்த சிங்கிள் மதரா இருக்கிற அந்த கஷ்டம் வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம். அத நான் கடந்து வந்துகிட்டு இருக்கேன் அப்படின்னு இருக்கும்போது, யூ ஆல்சோ ஃபெல்ட் பேட் ஃபார் ரீசென்ட்லி ஃபார் ஜாய் கிறிசல்டா. பிகாஸ் யூ நோ த சஃபரிங் வாட் ஷீ இஸ் கோனா கோ த்ரூ. உங்களுக்கு யூ ஆர் அஹெட்ன்னு அப்படின்னு இருந்தாலுமே அந்த சஃபரிங்னு ஒண்ணு இருக்குல்ல. ஸோ கண்டிப்பா அத பத்தி பேசியாகணும். அச்சோ! நான் வந்து அவங்களோட வீடியோஸ்லாம் நான் நெறைய பார்க்க மாட்டேன். ஆக்சுவலி இந்த இஷ்யூ வந்ததுக்கப்புறம் நான் நெறைய வீடியோஸ் பார்த்துட்டு இருந்தேன். அவங்களோட வீடியோஸ் பார்க்கும்போது, அவங்க ஃபேஸ்லயே அவங்க எவ்ளோ இத வந்து சஃபர் பண்றாங்கன்றது எனக்கு நல்லாவே புரியுது. ஆனா எனக்கு என்னோட கன்சர்ன் என்ன தெரியுமா? எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு. என் விஷயத்துலயும் இப்படிதான் நடந்தது. ரங்கராஜ் சார் இருக்காரா, அவரு வந்துட்டு அவங்க ஒய்ஃப் இருக்காங்க. அந்த ஒய்ஃப் வந்துட்டு எப்படி வந்து இத அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க? அவங்க வந்து ஒரு பொண்ண வந்து ஏமாத்தியிருக்காங்க. ஒரு பொண்ணுக்கு குழந்தை குடுத்துருக்காங்க. ஆ பட் இவங்க வந்துட்டு இவங்களும் அவங்க வேணுன்றாங்க. ஜாயும் எனக்கு அவங்க வேணுன்றாங்க. பட் இந்த ஒய்ஃப் வந்து ஆஸ் அ ஒய்ஃபா தட்டி கேட்டுருக்கணும். நீங்க எப்படி வந்து இன்னொரு பொண்ண ஏமாத்தலாம்? இன்னொரு பொண்ண ஒரு வேள 4 செவுத்துக்குள்ள அந்த விஷயம் நடந்திருந்தாலுமே, ஆ எனக்கு தெரியல அத பத்தி. பட் ஒரு ஒய்ஃபா அவங்க தட்டி கேட்கலன்னா, இன்னைக்கு இந்த பொண்ணு ஏமாத்திருக்காரு, இல்ல ஏமாத்திருக்காரா, இல்ல ஏமாந்திருக்காரா எனக்கு தெரியல. ஆனா வந்து இதே ஏமாற்றம் அவ இன்னொரு பொண்ணுக்கும் பண்ணுவாங்களே! இன்னொரு பொண்ணுக்கும் பண்ணும்போது என்ன சொல்லுவாங்கன்னா, "பாத்தல்ல அவ்ளோ பெரிய பிரச்சனை வந்தது. என் ஒய்ஃப் ஒண்ணுமே பண்ணல. ஸோ எனக்கு இனிமே அந்த மாரிலாம் பிரச்சனை வராதுன்னு" சொல்லி அவங்க அடுத்து, அடுத்து, அடுத்து பாத்துட்டே இருப்பாங்க. ஆனா வந்துட்டு ஒரு வார்த்தை அவங்களும் கேட்டுருக்கலாம். அதே மாரி ஜாய் அ என்னோட விஷயத்துல நான் கெரியர் எல்லாம் விட்டுட்டு கல்யாணம் பண்ணி ரிலிஜியன் மாத்தி எல்லாம் பண்ணதுனால, என்ன விட்டுட்டு நான் விடும்போது எனக்கு பின்னாடி திரும்பி பார்க்கும்போது, ஐ டோன்ட் ஹேவ் மனி. ஐ டோன்ட் ஹேவ் எனி பேக்கப். ஐ டோன்ட் ஹேவ் அ வொர்க். அந்த டைம்ல நான் வந்து தைரியமா முடிவு எடுத்தேன். நம்ப ஒரு லவ்வையோ, ஒரு கேரையோ பிச்சை எடுத்து வாங்க முடியாது. "எனக்கு தா, எனக்கு தா, எனக்கு தா" அப்படி சொல்லி வாங்க முடியாது. அப்படி வாங்குனா அது வந்து இருக்கவும் இருக்காது, உண்மையாவும் இருக்காது, நிலைக்கவும் நிலைக்காது. ஸோ அதுக்காக ஜாயும் ஒரு போல்டான முடிவு எடுத்து, இவ்ளோ கேட்குறோம், அந்த ஆள் பேசக்கூட இல்லன்னும்போது, "எனக்கு நீ வேணாப்பா" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எனக்கு தெரிஞ்சு அவங்களுக்கு லை வொர்க் இருக்கு. ஏதோ ஒரு பேக்கப் இருக்கு. அவங்க தைரியமா, கான்ஃபிடென்ட்டா முடிவெடுத்து அத அவங்க பண்ணலாம். எனக்கு தெரிஞ்சு. "எனக்கு நீ வேண்டாம். என் குழந்தைய நான் பார்த்துக்கிறேன்." அப்படி சொல்லிட்டு அவங்க அத பண்ணலாம். அதே மாரி அவங்க ஒய்ஃபும் வந்துட்டு, "இந்த மாரி ஒரு பொண்ண ஏமாத்திருக்கீங்க. இவ்ளோ நெட்ல வந்த ஃபோட்டோலாம் எடுத்துட்டா, YouTubeல வந்த ஃபோட்டோலாம் எடுக்க முடியுமா? பேரு வந்துடுது, வந்தாச்சு. அவ்வளதான். ஒண்ணு அந்த விஷயம் வெளிய வராம இருந்திருக்கணும். வந்ததுக்கப்புறம் இவங்க பேசவே இல்ல, கேமரா முன்னாடியே வரலன்னா, இவங்க கிட்ட ஒரு நியாயம் இருக்கு அப்படின்னு முடிவு பண்ணிர்றாங்க. என் விஷயத்துலயும் அப்படிதான். அவர் வந்து பேசவே வரல அப்படின்னா, அவங்க வந்து நியாயம் இருக்கு. அப்படி இல்ல. அவங்க கிட்ட எந்த நியாயமும் இல்ல பேசுறதுக்கு. அதனால அவங்க வரல. நீங்க சொல்லியிருந்தீங்க லைக் ஓகே அவங்க என்னதான் வந்து லைக் நோ மேட்டர் வாட் ஷி ஹேஸ் டு ஸ்டாண்ட் ஃபார் ஹர் செல்ஃப் அப்படின்னு இருக்கும்போது அண்ட் யூ ஆல்சோ டோல்ட்
ஷி வென்ட் த்ரூ அ லாட் அப்படின்ட்டு. அதே தான் வந்து நீங்களும் வந்து கோ த்ரூ பண்ணீங்க அப்படின்ட்டு. லைக் லைவாக வந்து கோ த்ரூ பண்ணுறது அப்படின்ட்டு ஒரு பக்கம் நீங்கள் அது பார்க்குறது அப்படின்னு இருந்தாலும், உங்களோட பெயின்னு ஒன்று இருக்குல்ல, சிமிலர் இதுதான் அப்படி இருக்குது அப்படின்னு மாதிரி சொன்னீங்க. அண்ட் இன்னொரு பாயிண்ட்டும் சொன்னீங்க. ஜென்ரலாகவே நம்ம மக்களோட திங்கிங் கெப்பாசிட்டி எப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து பேசுகிறவங்க கிட்ட தான் உண்மை இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து ஈஸியாக வந்து அது ஒரு ஹியூமன் சைக்காலஜி தான். ஸோ இது எல்லாமே நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படின்னு கேட்கலாம் தான். இந்த நான் அதான் சொன்னேன்ல, இப்போ இவங்க போராடுறது வந்து இவங்க சொன்னாங்க, "அ என் பேபி இந்த குழந்தைக்கு அவர்தான் காரணம். இந்த குழந்தைக்கு அவர்தான் காரணம்." எஸ், அந்த குழந்தைக்கு அவர்தான் காரணம். பட் அவர் அத ஒத்துக்க மறுக்கிறாரு. அண்ட் மோரோவர் அவருக்கு அத பத்தி பேசவும் ஒரு விஷயம் எல்லாரும் பண்றாங்கல்ல. அதாவது நம்ம ஒரு விஷயம் பேசிட்டோம்னா, நம்ம வாயில இருந்து ஏதாவது வந்துச்சுன்னா, அது தப்பா போயிடும். அதனால நம்ம வாயை எங்கேயுமே குடுக்கக்கூடாது. அந்த மாரி ரொம்ப கண்ட்ரோலா நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்க. YouTube, Instagram வீடியோஸு, ஆங்கர்ஸு என்னென்ன பண்ணுவாங்க. அதனால இதுல இருந்தெல்லாம் எஸ்கேப் ஆயிரலாம்ன்னு சொல்லிட்டு, அவங்க எஸ்கேப் ஆயிடுறாங்க. பட் ஆஸ் எ ஜாயோட பிளேஸ்ல நான் ஒரு டைம்ல இருந்திருக்கேன். அந்த டைம நான் நெனச்சு பார்த்தா எனக்கே இப்பவும் எனக்கு அது வந்து ஒரு நான் அப்படி இருந்தேன் ஒரு டைம்ல அப்படின்ற மாரி இருக்கும். ஏன்னா வந்து அவங்க எப்படி இப்போ போலீஸ் ஸ்டேஷன், கோர்ட்டு இப்படிலாம் போறாங்களோ, அதே மாதிரி நானும் போலீஸ் ஸ்டேஷன், கோர்ட்டு அண்ட் மோரோவர் வாட் இஸ் தட் அவங்க வீட்டுக்கு வெளிய ரோட்ல நின்னு அவ்ளோ பிரச்சனை பண்ணியிருக்கேன். இவங்க பேபி வயித்துல வச்சுட்டு ச இவ்ளோ பிரச்சனை அவங்களுக்கு ஃபேஸ் ஆயிட்டுருக்கு. பெட்டர் பெட்டர். ஏன்னா பாப்பா வெளிய வந்தோனே இதெல்லாம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்ல. ஆனா என்னோட விஷயத்துல என்னோட பாப்பாக்கு 1 1/2 இயர்ஸ். அப்போ அவ எல்லாமே பார்த்தா. எல்லாமே பார்த்தா. ரோட்ல நின்னத பார்த்தா, அழுதத பார்த்தா. ஆ அ அவங்க வந்துட்டு அ என்னோட அதாவது என்னோட எக்ஸ் ஹஸ்பண்டோட அம்மா வந்துட்டு, என் குழந்தைய வந்து இது வந்து என் பையனோட குழந்தையே இல்லன்னு ரோட்ல ஒரு 100 பேர் இருக்கும்போது சொன்னாங்க. ஆனா, டிஎன்ஏ டெஸ்ட்டே வேணாம். 2 மூஞ்சும் ஒரே மாதிரி இருக்குன்னு அந்த 100 பேருமே சொல்லும்போது, எனக்கு எனக்கு அது வந்து என்னடா இவ்ளோ பேச்சு பேசுறாங்க. ஒருத்தன் உள்ள உட்கார்ந்து டிவி பார்த்துட்டு இருக்கான். அப்படிதான் இருந்துச்சு. ஸோ இப்போ வேணும்னு ஒருத்தவங்க முடிவு பண்ணிட்டாங்கன்னா, நீங்க எதுவுமே பண்ணாமயே அவங்க உங்க கூட இருப்பாங்க. ஆ நமக்கு வந்து வேணாம் அவங்க முடிவு பண்ணிட்டாங்கன்னா, நீங்க என்ன பண்ணி கால்ல விழுந்து கெஞ்சி, நீங்க சாகப் போறேன், சூசைட் பண்ணிக்க போறேன், நான் வந்து என்ன பண்ண போறேன்னு என்ன என்ன சொன்னாலுமே அவங்க வரப்போறதில்ல. ஸோ ஐ ஐ ஃபீல் லைக் அட்லீஸ்ட் அவங்க கொஞ்சம் ஹெல்த்தியா சாப்பிட்டுட்டு, ஹெல்த்தியா அந்த குழந்தைய பெத்தெடுக்கலாம். இந்த மாதிரி ஒரு ஆள வந்து நம்ம லைஃப்ல பார்த்துட்டோம். ஏதோ பண்ணியாச்சு. இப்போ அந்த குழந்தைய அ என்ன பொறுத்தவரைக்கும் அத ஒண்ணும் பண்ணவும் முடியாது. வந்தாச்சு. உலகத்துக்கு நல்லா ஹேப்பியா வரட்டுமே! இதுக்கப்புறம் வேண்டான்னு முடிவு எடுத்து அவங்க கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டா இருக்கட்டுமே! அதுதான் என்னோட ஆசை. ஒரு அ சுத்தி இருக்கிறவங்கலாம் என்ன சொல்லுவாங்க, இந்த காசுக்காக அவங்க வந்து பேசுறாங்க. ஷி நீட்ஸ் செட்டில்மென்ட் அப்படிலாம் சொல்றாங்க. அப்படி இருந்தாலும் எனக்கு ஓகே தான். ஏன்னா என்னோட விஷயத்துல நான் தப்பு பண்ணிட்டேன். எனக்கு காசே வேண்டாம். என்ன விட்டா போதும் சாமி அப்படி சொல்லிட்டு நான் வந்துட்டேன். ஆனா அதுக்கப்புறம் நான் ரொம்ப சஃபர் பண்றேன். இப்ப வரைக்கும் என் பொண்ண நான் தான் பாத்துக்கிறேன். அவளுக்கு நான் தான் எல்லாமே பண்றேன். ஆ ஒரு ஆஸ் அ ஃபாதரா ஒரு விஷயம் வந்து பண்ணிட்டு, அத வந்து அதுலருந்து எஸ்கேப் ஆயிடுறாங்க. நெறைய ஃபாதர்ஸ் நான் பாத்துட்டேன். எல்லா சிங்கிள் மதர்ஸ்ன்னு எதுக்கு நம்ம சொல்றோம்? ஆல் த பேபீஸ் வித் த மதர்ஸ் ஒன்லி. ஏதோ 1, 2 1000த்துல 1, 2 தான் ஃபாதர்ஸ் கிட்ட இருக்கும். இல்லன்னா ஃபாதர்ஸ் வந்து காசு குடுப்பாங்க. அந்த மாரி ஓகே நான் காசு குடுத்துக்கிறேன். நீங்க பாத்துக்கோங்க. ஆனா ஆல் த என்ன சொல்றது ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபுல் ஆஃப் மதர்ஸ் மட்டும் தான். மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா. 1, 2 பேரு ஓகே மிஸ் ஆகலாம். ஆனா மேக்ஸிமம் வந்து மதர்ஸ் தான் பாத்துக்கிறாங்க. அந்த பொறுப்பு ஃபுல்லா அவங்களுக்கு தான் வருது. ஸோ அட்லீஸ்ட் அவங்க இதெல்லாம் வேண்டாம் எனக்கு யாரும் இவங்க இந்த மாதிரி ஒரு லவ்வும் வேண்டாம், எந்த சப்போர்ட்டும் வேண்டாம். ஆ அப்படின்னு முடிவெடுத்து அவங்க வந்து கொஞ்சம் தைரியமா அந்த குழந்தைய நல்லா சாப்பிட்டு, இந்த உலகத்துக்கு வந்து வரும்போது, அந்த ஜீவன் அந்த அந்த பர்த் இருக்குல்ல, அது ரொம்ப முக்கியமான பர்த். அது ஃபர்ஸ்ட் குழந்தையோ, செகண்ட் குழந்தையோ வாட்டெவர். வெளிய வரும்போது நம்ம கொஞ்சம் ஹேப்பியா இருக்கணும். இல்லன்னா குழந்தைங்களோட இப்ப அவங்க பண்ற விஷயங்கள்லாம் இருக்குல்ல, இது எல்லாமே உள்ள அந்த பாப்பாவுக்கு தான்
கொஞ்சம் கொஞ்சம் அஃபெக்ட் ஆகும். எஃபெக்ட் ஆகும். வெளிய வரும்போது அதோட ஆக்டிவிட்டீஸ்லாம் கொஞ்சம் கொஞ்சம் எஃபெக்ட் ஆகும். ஸோ அதனால தயவு செய்து அவங்க இதுக்கப்புறமாவது கொஞ்சம் ஹாப்பியா மூவ் பண்ணி இதுல இருந்து வெளிய வரலாம். என்ன பொறுத்தவரைக்கும். எனக்கு அவங்க யாருன்னே தெரியாது நிஜமா. எனக்கு இவரையும் புரியுது, யாருன்னு புரியுது. தெரியாது. அவங்களையும் யாருன்னு தெரியாது. பட் என்னோட கன்சர்ன் ஆஸ் அ இப்போ இங்கேயே துபாய்ல நெறைய கேர்ள்ஸ் இருக்காங்க. ஐ டோன்ட் வாண்ட் டு டெல் த நேம். எல்லாரும் வந்து உங்கள நான் அங்க பார்த்திருக்கேன். உங்கள ஃபோட்டோ ஷூட் பார்த்திருக்கேன். நீங்க தைரியமான ஆளு அப்படி இப்படின்னு சில முஸ்லிம் கேர்ள்ஸும் சொல்றாங்க வுமன்ஸ். ஆனா அவங்களும் இந்த மாதிரி டொமஸ்டிக் வயலன்ஸ் அண்ட் சம் ஆஃப் இதுல இருக்காங்க. அவங்களால அதுல இருந்து வர முடியல. என்னால முடிஞ்சது நான் பேசுறேன். என்கிட்ட கேக்குறாங்க, நீங்க எப்படி இதுல இருந்து வந்தீங்க? நீங்க என்ன பண்ணீங்க? எஸ் ஐ வாஸ். நானும் ஸ்ட்ரகிள் பண்ணேன். ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் என் கண்ணு முன்னாடி இன்னொருத்தவங்களுக்கு ஸ்ட்ரகிள் நடக்கும்போது என்னால அது தாங்கிக்க முடியல. அது வந்து நீங்க மாத்தவே முடியாது. ஒருத்தவங்க மாத்தவே முடியாது. கை மேல வைக்கிறவங்கள மாத்த முடியாது. அண்ட் மோரோவர் இந்த டார்ச்சர் கேஸ் எல்லாம் மாத்த முடியாது. அதுக்கு மாத்துறதுக்காக நம்ம பொறக்கல. நம்ம லைஃப மாத்திக்க வேண்டியதுதான். பிடிக்கலையா ஒதுங்கி போயிரலாம். இந்த வந்து பிளான் பண்ணி பண்றது இதெல்லாம் வேண்டாம். இல்ல இதெல்லாம் புரியுது. வேண்டாமே. எதுக்கு அப்படிலாம் போய் ஒரு இது நம்ம எல்லாமே லைஃப நம்ம உயிர் தானே. பார்த்துக்கலாம். ஆமா. எஸ். நம்ம லைஃப நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு. ஒதுங்கிரலாம். எஸ். தட்ஸ் இட். ஒதுங்கிரலாம். யாரும் வந்து இங்க வந்து நீங்க வந்து இந்த மாதிரி கிரிட்டிக்கலா யோசிக்கும் போது தான் உங்களுக்கு பனிஷ்மெண்ட் கிடைக்குது. என்ன ஒதுங்கி போயிட்டா இந்த உலகம் என்ன கொஞ்ச நாள் பேசுமா? அடுத்து அவ்வளவுதான். பேசுறவங்க எல்லாம் நமக்கு சாப்பாடு போட போறது இல்ல. பேசுறவங்க எல்லாம் நம்ம கூட வந்து நம்ம கஷ்டங்கள் பார்க்க போறது இல்ல. ஓகேவா? பேசுறவங்க பேசிட்டு மட்டும்தான் இருப்பாங்க. அவங்களுக்கு பேச மட்டும்தான் தெரியும். தட்ஸ் இட். ஸோ ஐ வாண்ட் டு பி ஹர் வெரி ஸ்ட்ராங். யா நான் Yeah. எதுவும் தப்பா இல்ல சொல்ல அதுதான். நினைக்கிறேன். ஐ திங்க் இல்ல எனக்கு புரியுது. பிகாஸ் இட் இஸ் லைக் பிகாஸ் யூ வென்ட் த்ரூ சோ மச், நாட் அனதர் கேர்ள் ஆல்சோ ஷுட் கோ த்ரூ சோ மச் அப்படின்ட்டு உங்களோட நல்ல எண்ணம் வந்து ஆக்சுவலி எனக்கு நல்லாவே புரியுது. மோர் பவர் டு யூ ஆஸ் வெல் ஆஸ் டு ஆல் தி சிங்கிள் பர்சன்ஸ் ஹூ சஃபரிங் அப்படின்னு இருக்கும்போது நம்ம லைஃப்பை நம்ம வாழணும் அப்படின்ட்டு ரொம்பவே அழகாக சொன்னீங்க. அக்டோபர் 5ஆம் தேதி முதல் உங்கள் ஜெயச்சந்திரன் இப்பொழுது மிக பிரம்மாண்டமாக கீழ்கட்டளையில். ஆச்சி அதிரசமா விடுங்க. கையில தட்டி சூடான எண்ணெயில பொரிச்சா அதிரசம் ரெடி.